நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட போதமலையில் உள்ள மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாததால் அப்பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் பொருட்களை சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் தலையில் சுமந்து சென்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், விவரங்கள். அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலை மலை கிராமம் உள்ளது. இங்கு நாளை நடைபெறவுள்ள நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கீழூர், மேலூர் மற்றும் கெரமலை மலை கிராமத்தில் உள்ள 845 வாக்காளருக்கு வாக்கு செலுத்தும் வகையில் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலக வைப்பறை திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரம் படிவம் ஆகியவற்றை மண்டல அலுவலர் விஜயகுமார் தலைமையில் 9 கொண்ட குழுவினர் தனிச்சுமையாக அடிவாரத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் சென்றனர். போதமலை மொத்தம் 13 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. கடல்மலையிலிருந்து 1100 அடி உயரத்தில் உள்ளது. இங்கு கீழூர், கெரமலை, மேலூர் என 3 உட்கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 1000 பேர் வசித்து வருகின்றனர். போதமலை கிராமங்களுக்கு சாலை வசதி கிடையாது. எனவே அங்கு நடந்துதான் செல்ல வேண்டும். இவர்களுக்கு வாக்குப்பதிவு செய்ய ஒவ்வொரு தேர்தலும் 2 மையங்கள் ஏற்படுத்துவது வழக்கம். வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் போதமலை கிராமங்களுக்கு கழுதையின் மேல் வாக்குப்பெட்டிகளை வைத்துக் கொண்டு செல்வது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் வருவாய்த்துறையாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தலைமையாக எடுத்து சென்றனர். மண்டல அலுவலர் பழனிசாமி தலைமையில் 9 கொண்ட குழு இவர்களுக்கு பாதுகாப்பாக சென்றுள்ளனர். போதமலை கிராமத்தில் 140 கோடி செலவில் சில மாதங்களாக சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த பணிகள் நிறைவடைந்தால் தனித்தனியாக தூக்கி செல்லும் நிலை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.